கொல்கத்தா நகரத்தின் மாலை பொழுது தனக்குள் ஒரு விசித்திரமான சோர்வையும் அமைதியின்மையையும் கொண்டிருந்தது. மறையும் சூரியனின் மங்கலான ஆரஞ்சு வெளிச்சம் சாலைகளில் பரவி கொண்டிருந்தது. நாள் முடியும் போது நகருக்கு ஏதோ ஒன்றை உணர வைக்க விரும்புவது போல் இருந்தது. உயரமான கட்டிடங்களின் பிரகாசத்திற்கும் அதிவேக வாழ்க்கைக்கும் இடையே ஒரு லேசான வெற்றிடம் மிதந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு முகத்தின் பின்னாலும் ஏதோ ஒரு சொல்லப்படாத வழி மறைந்திருப்பதைப் போல தோன்றியது. கோயில்களின் மணி ஓசை காற்றில் கலந்து சிறிது நேர அமைதியை தந்தது. ஆனால் நகரத்தின் ஓடி ஓடி வாழும் வாழ்க்கை அந்த அமைதியை உடனடியாக விழுங்கிவிட்டது. 52 வயதான அர்ஜுன் தனது காரின் பின் இருக்கையில் அமர்ந்து ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தார். அவரது கம்பெனியின் ஒரு பெரிய கூட்டம் அப்போதுதான் முடிந்திருந்தது. அங்கு கிட்டத்தட்ட அனைத்து முடிவுகளும் அவரது சைகையின் பேரிலேயே எடுக்கப்பட்டன. அவரிடம் எல்லாமே இருந்தது: பணம், மரியாதை மற்றும் அதிகாரம். இருந்தாலும் அவருக்குள் ஒரு வெற்றிடம் இருந்தது. அது ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டே இருந்தது. அவரது முகத்தில் வெற்றி தெளிவாக தெரிந்தது. ஆனால் கண்களில் ஒரு சோர்வு இருந்தது. அது வெறும் வேலை சார்ந்த சோர்வு மட்டுமல்ல, அவருக்குள் இருந்த பாரத்தின் சோர்வு. கார் நகரத்தின் பழைய பகுதியை அடைந்ததும் அவரது பார்வை திடீரென ஒரு கோயிலின் மீது விழுந்தது. கோயில் மிகவும் எளிமையாக இருந்தது. ஆனால் அதில் ஒரு தனித்துவமான அமைதி இருந்தது. அது அவரை தன் பக்கம் ஈர்த்தது. அவர் உடனடியாக ஓட்டுநரிடம் காரை நிறுத்துமாறு கூறி அதிகம் யோசிக்காமல் கோயிலை நோக்கி நடக்க தொடங்கினார். அவரது அடிகள் மெதுவாக இருந்தன. ஒருவேளை தனது மனதிற்கான விடை கிடைக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு செல்வதை போல. கோயிலுக்குள் நுழைந்ததும் சூழல் மாறியது. மணிகளின் இனிமையான ஓசையும் ஊதுபத்தியின் நறுமணமும் அவரை சில கணங்கள் அமைதிப்படுத்தின. அவர் கண்களை மூடி கடவுளின் முன் தலை வணங்கினார். ஆனால் அவர் மனதில் தெளிவான பிரார்த்தனை எதுவும் இருக்கவில்லை. ஒரு விசித்திரமான அமைதியின்மை மட்டுமே இருந்தது. அவராலேயே புரிந்து கொள்ள முடியாத ஒரு பாரம். சிறிது நேரத்திற்கு பிறகு அவர் கண்களை திறந்தார். ஆனால் அவரது முகத்தில் இன்னும் அமைதி வரவில்லை. அதே கணத்தோடு அவர் கோயிலை விட்டு வெளியேற தொடங்கினார். கோயிலை விட்டு வெளியே வந்ததும் அவரது பார்வை எதிரே இருந்த ஒரு காட்சியின் மீது விழுந்தது. சாலையோரம் சில இளைஞர்கள் ஒரு பெண் குழந்தையை கேலி செய்து கொண்டிருந்தனர். அவர்களின் சிரிப்பில் அவமானம் இருந்தது. எளியவர்களை தாழ்த்தி பார்த்து மகிழும் கொடூரம் அவர்களின் நடந்து கொள்ளும் முறையில் இருந்தது. அந்த பெண் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். தலை குனிந்திருந்தது. ஆனால் அவள் முகத்தில் பயம் மட்டும் இருக்கவில்லை. அதில் வலியும் அவமானமும் இவை அனைத்தையும் சகித்து கொள்ள வேண்டிய கட்டாயமும் இருந்தது. இது அவளின் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியைப் போல தோன்றியது. அர்ஜுன் இதையெல்லாம் பார்த்து உள்ளுக்குள் உறைந்து போனார். அவர் தயங்காமல் முன்னால் சென்று அந்த இளைஞர்களின் முன் போய் நின்றார். அவரது ஆளுமையின் உறுதியையும் கண்களின் கண்டிப்பையும் கண்டு அந்த இளைஞர்கள் உடனடியாக பின்வாங்கினர். சில கணங்களிலேயே அவர்கள் அங்கிருந்து சென்று விட்டனர். அங்கு ஒரு விசித்திரமான அமைதி பரவியது. இப்போது நேரம் அப்படியே உறைந்து விட்டது போல அர்ஜுனும் அந்த பெண்ணும் மட்டுமே அங்கு நின்று கொண்டிருந்தனர். அர்ஜுன் அவளது நிலையை புரிந்து கொள்ள முயன்றார். அந்த பெண் ஆதரவற்றவள் என்பதும் கோயிலை சுற்றியே ஏதோ ஒரு விதத்தில் தனது வாழ்க்கையை கழித்து வருகிறாள் என்பதும் தெளிவாக தெரிந்தது. அவளுக்கு குடும்பமும் இல்லை, பாதுகாப்பான இடமும் இல்லை. ஒவ்வொரு நாளும் அவள் இது போன்ற சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இருப்பினும் அவள் எப்படியோ தன்னை சமாளித்துக் கொண்டிருந்தாள். இதையெல்லாம் பார்த்த அர்ஜுனுக்குள் அவள் மீது ஆழமான அனுதாபம் ஏற்பட்டது. இந்த இடம் அவளுக்கு சிறிதும் பாதுகாப்பானது அல்ல என்றும், இங்கு அவள் தனியாக இருப்பது ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஆபத்தை அழைப்பதற்கு சமம் என்றும் அவர் உணர்ந்தார். அவர் தன் மனதில் பட்டதை நேரடியாக அவளிடம் கூறினார். தன்னை தனது தந்தையை போல கருதுமாறும், தன் மீது நம்பிக்கை வைத்து எவ்வித பயமுமின்றி தன்னுடன் வருமாறும் அவளிடம் கூறினார். அவரது வார்த்தைகளில் எந்த போலியான நடிப்பும் இருக்கவில்லை. மாறாக உண்மையான அக்கறையும் பாதுகாப்பிற்கான நம்பிக்கையும் தான் இருந்தன. நந்தினிக்கு அந்த தருணம் மிகவும் கடினமாக இருந்தது. அவள் தன் வாழ்க்கையில் பலவற்றை இழந்திருந்தாள். இப்போது யாரையும் நம்புவது அவளுக்கு எளிதாக இருக்கவில்லை. இந்த நம்பிக்கையும் எங்கே உடைந்து விடுமோ என்ற பயம் அவளுக்குள் இருந்தது. அவள் தன்னை சுற்றிலும் பார்த்தாள். அதே சாலை, அதே அவமானம், அதே தனிமை. பிறகு தன் முன்னே நின்று கொண்டிருந்த அந்த மனிதரை பார்த்தாள். அவரது கண்களில் முதல் முறையாக அவளுக்கு உண்மை தெரிந்தது. அவள் மனதிற்குள் பெரும் குழப்பம் இருந்தது.
ஆனால் அந்த போராட்டத்திற்கு இடையிலும் ஒரு சிறிய நம்பிக்கை மின்மினியாய் இருந்தது. அவள் தன் மனதோடு போராடுவது போல சிறிது நேரம் அங்கே நின்று கொண்டிருந்தாள். ஒருபுறம் பயம் அவளை தடுத்து கொண்டிருந்தது. ஆனால் மெல்ல மெல்ல அவளுக்குள் நம்பிக்கை உருவாக தொடங்கியது. இருளிலிருந்து தன்னை வெளியேற்றக்கூடிய பாதை இதுவாகத்தான் இருக்கும் என அவள் உணர்ந்தாள். இறுதியில் அவள் ஒரு முடிவை எடுத்தாள். அந்த நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டதைப் போல அவள் மெதுவாக தலையசைத்தாள். அர்ஜுனும் அவளது இந்த முடிவை புரிந்து கொண்டார். கோயிலுக்கு வெளியே எடுக்கப்பட்ட அந்த சிறிய முடிவு இப்போது ஒரு புதிய பயணத்தின் தொடக்கமாக மாறி இருந்தது. அர்ஜுனுடன் நடந்து செல்லும் போது அவளது அடிகள் மெதுவாக இருந்தன. ஒவ்வொரு அடியிலும் அவள் தன் பழைய வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி செல்வது போல் இருந்தது. அவளது மனதில் பல கேள்விகள் இருந்தன. ஆனால் அந்த வினாக்களுக்கு மத்தியிலும் அவளை முன்னோக்கி செல்ல தைரியம் அளிக்கும் ஒரு சிறிய நம்பிக்கையும் இருந்தது. காரில் ஏறும்போது அதுவரை தனக்கு ஆதாரமாக இருந்த அந்த சோதனையான இடத்தை, அந்த கோயிலை அவள் ஒருமுறை திரும்பி பார்த்தாள். அங்குதான் அவள் தன் வாழ்க்கையின் மிக கடினமான நாட்களை கழித்திருந்தாள். இப்போது அவள் அதிலிருந்து விலகி சென்று கொண்டிருந்தாள். கொல்கத்தாவின் சாலைகளை கடந்து கார் ஒரு புதிய உலகத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. வழியில் தெரிந்த ஆடம்பரமும் வெளிச்சமும் அவளுக்கு முற்றிலும் புதியவையாக இருந்தன. ஆனால் அவளது மனதிற்குள் இன்னும் ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருந்தது. உண்மையிலேயே இந்த புதிய உலகின் ஒரு அங்கமாக என்னால் மாற முடியுமா, முடியாதா? சிறிது நேரத்தில் கார் ஒரு பெரிய பிரம்மாண்டமான பங்களாவின் முன் வந்து நின்றது. கதவு திறக்கப்பட கார் உள்ளே சென்றது. நந்தினி அந்த வீட்டை உற்று பார்த்தாள். ஒவ்வொன்றும் மிகவும் நேர்த்தியாகவும் ஆடம்பரமாகவும் இருந்தன. ஆனால் அந்த பிரம்மாண்டத்திற்கு மத்தியிலும் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. அவள் மெதுவாக காரிலிருந்து இறங்கி அர்ஜுனின் பின்னால் உள்ளே நடந்தாள். வீட்டிற்குள் நுழைந்ததும் இங்கு எல்லாமே இருந்த போதிலும் ஏதோ ஒன்று குறைவாக இருப்பதை அவள் உணர்ந்தாள். வேலைக்காரர்கள் அவரவர் வேலையில் பிஸியாக இருந்தனர். ஆனால் யாருடைய முகத்திலும் பொதுவாக ஒரு குடும்பத்தில் இருக்கும் அந்த பிணைப்போ அன்போ காணப்படவில்லை. ஒட்டுமொத்த சூழலிலும் ஒரு தயக்கம் இருந்தது. இந்த வீடு நீண்ட காலமாக வெறும் கடமைக்காக மட்டுமே இயங்கிக் கொண்டிருப்பது போல் தோன்றியது. நந்தினி இதையெல்லாம் உணர்ந்தாள். அவளது மனதிற்குள் ஒரு சிறிய அமைதியின்மையும் ஏற்பட்டது. அர்ஜுன் அவளை நேரடியாக ஒரு அறைக்கு அழைத்து சென்றார். அறையில் மங்கலான வெளிச்சமும் ஒரு அமைதியான சூழலும் இருந்தது. ஆனால் அந்த அமைதியிலும் ஏதோ ஒரு வழி மறைந்திருப்பது போல் இருந்தது. கட்டிலில் அர்ஜுனனின் மகன் ரியான் படுத்து கொண்டிருந்தான். அவனது உடல் மிகவும் பலவீனமாக காணப்பட்டது. முகம் வெளிரி போய் கண்களில் ஆழமான சோர்வு தெளிவாக தெரிந்தது. அவன் வயதில் சிறியவன். ஆனால் நோய் அவனை காலத்திற்கு முன்பே தளரச் செய்திருந்தது. அவனை சுற்றி மருந்துகள், வசதிகள், வேலைக்காரர்கள் என அனைத்து சௌகரியங்களும் இருந்தன. ஆனால் ஒரு நோயாளிக்கு மிகவும் அவசியமான அந்த உணர்வு பூர்வமான ஆதரவு அங்கு இருக்கவில்லை. நந்தினி அவனை உற்று பார்த்தாள். அவளுக்குள் இயல்பாகவே கருணையும் இரக்கமும் சுரந்தன. அவள் தன் வாழ்க்கையில் வலியை மிக அருகில் இருந்து பார்த்தவள். அதனால் மற்றொருவரின் வலியை அவளால் எளிதாக புரிந்து கொள்ள முடிந்தது. இந்த நோய் வெறும் உடல் சார்ந்ததல்ல, தனிமை சார்ந்தது என்பதும் அவளுக்கு புரிந்தது. அந்த அறையில் சிகிச்சை நடந்து கொண்டிருந்தது. ஆனால் ஒரு மனிதனை உள்ளிருந்து பலப்படுத்தக்கூடிய அந்த அன்பான பராமரிப்பு அங்கு இருக்கவில்லை. அர்ஜுன் அவளிடம் நேரடியாக கூறினார், இந்த வீட்டில் தாய் இல்லை என்று. பல வருடங்களாக இந்த வீட்டில் ஒரு பெண்ணின் குறை உணரப்பட்டு வருகிறது. வெறும் வேலைகளை மட்டும் செய்யாமல் வீட்டிற்குள் சொந்த உணர்வையும் கொண்டு வரக்கூடிய ஒரு பெண் தேவை. வேலைக்காரர்கள் எல்லா வேலைகளையும் செய்து முடித்து விடுவார்கள். ஆனால் இதயத்தோடு இணையக்கூடிய உணர்வு அவர்களிடம் இருக்காது. நந்தினி இந்த குறையை பூர்த்தி செய்ய முடியும் என்றும் ரியானை அன்போடு பராமரிக்க முடியும் என்றும் அவர் நம்பிக்கையுடன் கூறினார். சொந்த மனிதர்கள் செய்வதைப் போல அவளால் பார்த்து கொள்ள முடியும் என்று அவர் கூறினார். நந்தினிக்கு இது முற்றிலும் ஒரு புதிய பொறுப்பாக இருந்தது. அவள் இந்த வீட்டில் தனக்கொரு ஆதாரத்தை தேடி வந்திருந்தாள். ஆனால் இப்போது அவளே மற்றொருவருக்கு ஆதரவாக மாற வேண்டியிருந்தது. அவள் இந்த பொறுப்பை புரிந்து கொண்டு மெல்ல மெல்ல அதை ஏற்றுக்கொள்ள தொடங்கினாள். அவளது மனதில் இருந்த பயம் இப்போது கொஞ்சம் குறைய தொடங்கியது. அதற்கு பதிலாக ஒரு புதிய நோக்கம் உருவாக தொடங்கியது. மற்றொருவரின் வாழ்க்கையை சற்று சிறப்பானதாக மாற்றும் நோக்கம். நாட்கள் நகரத் தொடங்கின. நந்தினி தனது பொறுப்பை முழு உண்மையோடும் நேர்மையோடும் செய்ய தொடங்கினாள். அவள் சரியான நேரத்தில் ரியானுக்கு மருந்து கொடுத்தாள். அன்போடு உணவளித்தாள். அவனது ஒவ்வொரு சிறிய மற்றும் பெரிய தேவைகளையும் கவனித்து கொண்டாள். அவள் இதை ஒரு கடமைக்காக மட்டும் செய்யவில்லை.
அவளது ஒவ்வொரு செயலிலும் உண்மையான அன்பும் அக்கறையும் இருந்தன. அவள் ரியானை ஒரு நோயாளியாக பார்க்காமல் ஒரு மனிதனாக பார்க்க தொடங்கினாள். அதுவே அவளது மிகப்பெரிய குணாதிசயமாக இருந்தது. மெல்ல மெல்ல இந்த பராமரிப்பின் பலன் தெரிய தொடங்கியது. ரியானின் முகத்தில் முன்பை விட சற்று நிம்மதி தென்பட தொடங்கியது. அவனது கண்களில் இப்போது முன்பை போல ஆழமான வெற்றிடம் இருக்கவில்லை. தன்னை யாரோ ஒருவர் புரிந்து கொள்கிறார்கள் என்பதையும், சொல்லாமலேயே தனது தேவைகளை உணர்ந்து கொள்கிறார்கள் என்பதையும் அவன் உணரத் தொடங்கினான். இந்த உணர்வு அவனுக்கு புதியதாக இருந்தது, ஆனால் மிகுந்த மன அமைதியை தந்தது. நந்தினி வருகையால் வீட்டின் சூழலும் மாறத் தொடங்கியது. முன்பு வெறும் அமைதியும் வெற்றிடமும் மட்டுமே இருந்த இடத்தில் இப்போது மென்மையான வாழ்க்கையின் அசைவுகள் கேட்க தொடங்கின. காலை பொழுதுகள் முன்பை விட உயிரோட்டமாக தோன்றின. மாலை நேரங்கள் முன்பை போல கனமாக இருக்கவில்லை. இந்த மாற்றம் மெதுவாகவே வந்தது, ஆனால் யாராலும் புறக்கணிக்க முடியாத அளவுக்கு ஆழமாக இருந்தது. அர்ஜுன் இதையெல்லாம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கும் நீண்ட நாட்களாக உணராத ஒரு விசித்திரமான மன அமைதி கிடைக்க தொடங்கியது. தான் முதன்முறையாக தனக்காக மட்டுமல்லாமல் மற்றொருவரின் வாழ்க்கைக்கும் அர்த்தம் தரும் ஒரு முடிவை எடுத்திருப்பதாக அவர் உணரத் தொடங்கினார். நந்தினியின் வருகை இந்த வீட்டை சீரமைத்தது மட்டுமல்லாமல் அதற்குள் ஒரு புதிய உயிரையும் பாய்ச்சிருந்தது. இப்போது இந்த வீடு வெறும் ஒரு பெரிய பங்களாவாக மட்டும் இருக்கவில்லை, மெல்ல மெல்ல ஒரு குடும்பமாக மாற தொடங்கியிருந்தது. நந்தினியின் எளிமையும் அவளது உண்மையான முயற்சிகளும் பல வருடங்களாக அந்த வீட்டில் நிலவி வந்த மௌனத்தை உடைத்திருந்தன. முதன்முறையாக அந்த வீட்டில் உண்மையில் ஒரு வீடு போன்ற உணர்வு ஏற்பட்ட தருணம் அதுதான். நாட்கள் செல்ல செல்ல அந்த வீட்டின் சூழல் முன்பை விட மிகவும் இயல்பானதாகவும் சுமூகமானதாகவும் மாறியது. அன்று மாலை 3 பேரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர். பார்ப்பதற்கு இது ஒரு சாதாரண காட்சியாக இருந்தாலும் அதற்குள் ஆழமான ஒரு சொந்த உணர்வு மறைந்திருந்தது. இப்போது இந்த வீட்டில் உணவு மட்டுமே பரிமாறப்படவில்லை, அத்துடன் அன்பும் பரிமாறப்பட்டது. இந்த மாற்றம் ஒவ்வொருவரின் முகத்திலும் தெளிவாக தெரிந்தது. உணவு உண்டு முடித்த பிறகு அந்த சூழலில் அமைதியான ஒரு நிதானம் வந்தது. அந்த சமயத்தில் அர்ஜுனனின் பார்வை பலமுறை நந்தினியின் பக்கம் திரும்பியது. சிறிது நேரத்திற்கு பிறகு அவர் அவளது கடந்த காலத்தை பற்றி தெரிந்து கொள்ளும் விருப்பத்தை வெளிப்படுத்தினார். நந்தினி சில கணங்கள் அமைதியானாள். தன் பழைய காயங்களை மீண்டும் நினைவு கூற அவளுக்கு பயமாக இருந்தது போல. ஆனால் மெல்ல மெல்ல அவளது இதயத்தின் வலி வெளியே வர தொடங்கியது. அவள் தனது சிறுவயது நினைவுகளை நினைவு கூர்ந்தாள். அப்போது அவளுக்கு ஒரு சிறிய குடும்பம் இருந்தது. அவளது தந்தை ஒரு கம்பெனியில் தொழிலாளியாக வேலை செய்து வந்தார். நேர்மையானவர், உழைப்பாளி, தன் குடும்பத்திற்காக தினமும் போராடும் ஒரு மனிதர். வீடு மிகவும் எளிமையானதாக இருந்தாலும் அதில் அமைதியும் அன்பும் நிறைந்திருந்தன. அவளது தாயாரும் எப்போதும் அவளுடன் துணையாக இருந்தார். அந்த சிறிய வீடுதான் அவளது முழு உலகமுமாக இருந்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட காலம் நீடிக்கவில்லை. ஒரு நாள் திடீரென்று எல்லாமே மாறி போனது. அந்த கம்பெனியில் ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு அவளது வாழ்க்கையை ஒரே அடியில் நொறுக்கி போட்டது. அவளது தந்தை அந்த விபத்தில் சிக்கினார். அவரது இறப்பு அந்த சிறிய குடும்பத்தை முற்றிலுமாக சிதைத்து விட்டது. அது ஒரு மனிதனின் இறப்பு மட்டுமல்ல, அந்த குடும்பத்தின் ஒவ்வொரு கனவின் முடிவு. அந்த விபத்து சம்பாதிக்கும் ஒருவரை மட்டும் பறிக்கவில்லை, ஒரு சிறுமியின் முழு வாழ்க்கையையும் பறித்து கொண்டது. அதன் பிறகு அவளது தாயாரால் அந்த அதிர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கணவனை இழந்த வலி அவரை உள்ளுக்குள் உடைத்து விட்டது. குறுகிய காலத்திலேயே அவரும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார். அந்த நேரத்தில் நந்தினியின் வயது வெறும் 12 மட்டுமே. அவ்வளவு சிறிய வயதில் ஒரு பெரிய மனிதரால் கூட தாங்க முடியாத அனைத்தையும் அவள் கண்டுவிட்டாள். அதற்கு பிறகான வாழ்க்கை வெறும் போராட்டமாக மட்டுமே எஞ்சியது. அவளுக்கு எந்த ஆதரவும் கிடைக்கவில்லை. அவளது படிப்பு அங்கே நின்று போனது. அவளது அனைத்து கனவுகளும் அரைகுறையாக நின்றன. மெல்ல மெல்ல அவள் அந்த கோயிலின் அருகே வந்தடைந்து தனக்கென ஒரு சிறிய இடத்தை உருவாக்கி கொண்டாள். அந்த கோயிலே அவளுக்கு ஆதாரமாக மாறியது. பகலை அங்கேயே கழிப்பாள். இரவில் ஏதேனும் ஒரு மூலையில் சுருண்டு தூங்கி விடுவாள். சிறிய சிறிய வேலைகளை செய்து எப்படியோ தன் வயிற்றை நிரப்ப பழகி கொண்டாள். ஆனால் வாழ்க்கை என்பது இப்போது ஏதோ வாழ வேண்டும் என்பதற்காக வாழும் ஒன்றாக மட்டுமே மாறியிருந்தது. இதையெல்லாம் சொல்லும்போது நந்தினியின் முகம் அமைதியாகவே இருந்தது. ஆனால் பல வருடங்களாக அவளுக்குள் உறைந்திருந்த அந்த வலி அவளது கண்களில் தெளிவாக தெரிந்தது. அவள் தன் கடந்த காலத்தை வார்த்தைகளில் விவரித்து கொண்டிருந்தாள். ஆனால் ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் ஆழமான வேதனை இருந்தது. அர்ஜுன் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு முற்றிலும் அமைதியாக அமர்ந்திருந்தார். ஆனால் அவருக்குள் ஒரு பெரும் புயல் வீச தொடங்கி இருந்தது.
நந்தினி கூறும் ஒவ்வொரு வார்த்தையிலும் அவரது இதய துடிப்பு அதிகரித்து கொண்டிருந்தது. அவளது தந்தையின் வேலை மற்றும் அந்த விபத்தை பற்றி அவள் சொல்ல சொல்ல அர்ஜுனனின் முகத்தில் ஒரு விசித்திரமான பதற்றம் தெரிய தொடங்கியது. அவரது மனதிற்குள் பழைய நினைவுகள் விழித்து கொண்டன. அதே தொழிற்சாலை, அதே விபத்து, அதே பதற்றமான சூழல். நந்தினி அந்த கம்பெனியின் பெயரையும் தனது தந்தையின் பெயரையும் கூறிய போது அர்ஜுனுக்குள் உலகமே சதம்பித்து போனது போல் இருந்தது. அந்த பெயர் அவருக்கு புதியது அல்ல. அது பல வருடங்களுக்கு முன்பு தன் வாழ்க்கையின் முடிந்து போன ஒரு அத்தியாயம் என்று அவர் நினைத்திருந்த அதே சம்பவம்தான். ஆனால் இன்று அதே அத்தியாயம் திடீரென மீண்டும் அவர் முன் திறக்கப்பட்டிருந்தது. அந்த விபத்தில் உயிரிழந்த தொழிலாளி இவர்தான் என்பதை அவர் திடீரென உணர்ந்தார். தனது பணத்தாலும் அதிகாரத்தாலும் தான் மறைத்த அதே விபத்து. அந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த குடும்பத்திற்கு என்ன ஆகியிருக்கும் என்று அறிய அவர் ஒருபோதும் முயன்றதில்லை. இன்று அந்த உண்மை அவர் முன் வந்து நின்றபோது தான் செய்தது ஒரு தவறு மட்டுமல்ல, ஒரு முழு வாழ்க்கையுமே இருளில் தள்ளிவிட்டோம் என்பதை அவர் உணர்ந்தார். நந்தினியின் ஒவ்வொரு வார்த்தையையும் அவரது இதயத்தை கிழிக்கும் அம்பை போல் இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் இந்த உண்மையை வெளிப்படுத்துவது சரியாக இருக்காது என்று கருதியதால் அவர் தன் உணர்ச்சிகளை மறைக்க முயன்றார். அன்று இரவு வீட்டின் சூழல் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்குள் இப்போது ஒரு பெரிய ரகசியம் மறைந்திருந்தது. நந்தினி தன் கடந்த கால வழியை பகிர்ந்து கொண்டதில் சற்றே மனபாரம் குறைந்தவளாக உணர்ந்தாள். ஆனால் அர்ஜுனனின் இதயத்திலோ இப்போது ஒரு புதிய பாரம் உருவெடுத்திருந்தது. இப்போது வீட்டின் நாட்கள் முன்பை போல இருக்கவில்லை. நந்தினியின் சுயநலமற்ற சேவையும் அவளது அமைதியான இருப்பும் நீண்ட காலமாக இந்த வீட்டின் அடையாளமாக மாறியிருந்த அந்த மௌனத்தை மெல்ல மெல்ல குறைக்க தொடங்கியிருந்தன. ரியானின் அறையின் ஜன்னல்கள் இப்போது அதிகமாக திறந்து வைக்கப்பட்டன. அவனது முகத்திலும் வாழ்க்கையின் ஒரு மெல்லிய பிரகாசம் மீண்டும் வர தொடங்கியிருந்தது. நோய் இன்னும் முற்றிலுமாக குணமடையவில்லை. ஆனால் இப்போது ஒரு நம்பிக்கை தென்பட தொடங்கியது. நந்தினியின் தாக்கம் வெறும் உணவோடு மட்டும் நின்றுவிடவில்லை. ரியானின் உடல் நலம் அவனது உடலோடு மட்டுமல்லாமல் மனதோடும் பிணைக்கப்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொண்டவளாக அவளது அன்றாட முறைகளை அவள் பராமரிக்க தொடங்கினாள். அவள் சரியான நேரத்தில் மருந்து கொடுத்தாள், பொறுமையுடன் உணவளித்தாள், அவனது ஆடைகளையும் அறையையும் தூய்மையாக வைத்திருந்தாள், அவனது பலவீனமான உடலை மிகவும் கவனமாக பார்த்து கொண்டாள். இவை அனைத்திலும் வெறும் கடமை உணர்வு மட்டும் இருக்கவில்லை, மாறாக ஒரு உண்மையான பாசம் இருந்தது. அந்த பாசம், அதைத்தான் ரியான் நீண்ட காலமாக இழந்து தவித்தான். மெல்ல மெல்ல ரியானுக்குள்ளும் மாற்றங்கள் வர தொடங்கின. முன்பு அவனது முகம் எப்போதும் வாடி போய் இருக்கும். ஆனால் இப்போது அதில் ஒரு மெல்லிய பிரகாசம் திரும்ப தொடங்கியது. அவன் இப்போது எப்போதும் கட்டிலிலே கிடக்கும் ஒரு நோயாளியாக இருக்கவில்லை. சில வேளைகளில் ஜன்னல் அருகே அமர்வது, சில வேளைகளில் அறைக்கு வெளியே பார்ப்பது, சில வேளைகளில் சுற்றியுள்ள பொருட்களில் ஆர்வம் காட்டுவது என மாறினான். இந்த மாற்றம் திடீரென்று வரவில்லை. இது அவனுக்குள் மீண்டும் வாழும் ஆசையை தூண்டிய அவளது தொடர்ச்சியான பராமரிப்பின் பலனாகும். ரியானுக்கு நந்தினி மீதிருந்த அன்பு மெல்ல மெல்ல ஆழமானது. நந்தினி வெறும் தன்னை பராமரிக்கும் ஒரு பெண் மட்டுமல்ல, தன்னால் கூட சரியாக புரிந்து கொள்ள முடியாத தன் வாழ்க்கையின் அந்த வெற்றிடத்தை நிரப்புபவள் என்பதை அவன் உணரத் தொடங்கினான். அவளது இருப்பில் அவனுக்கு ஒரு விசித்திரமான அமைதி கிடைத்தது. அவனது அன்றாட முறைகள், அவனது உணவு, அவனது மருந்து, அவனது இயக்கம் என எல்லாமே இப்போது ஏதோ ஒரு வகையில் நந்தினியுடன் பிணைக்கப்பட்டு விட்டன. இப்போது நந்தினி அவன் அருகில் இல்லை என்றால் அவனுக்கு சௌகரிய குறைவு மட்டுமல்லாமல் உள்ளுக்குள் ஒரு வெற்றிடமும் தோன்றத் தொடங்கியது. நந்தினிக்குள்ளும் மெல்ல மெல்ல மாற்றம் வந்து கொண்டிருந்தது. ஆரம்பத்தில் அவள் இந்த வீட்டை ஒரு ஆதாரமாக மட்டுமே நினைத்தாள். ரியானை பராமரிப்பதை ஒரு பொறுப்பாக மட்டுமே எடுத்துக்கொண்டாள். ஆனால் காலப்போக்கில் அவளது எண்ணங்கள் மாறத் தொடங்கின. இப்போது அவள் ரியானை ஒரு நோயாளியாக மட்டும் பார்க்கவில்லை. அவனுக்காக அவளது மனதிலும் ஒரு மென்மையான அன்பு உருவாக தொடங்கியது. ரியானின் முகத்தில் ஒரு சிறு புன்னகையை காணும் போது அவளுக்குள்ளும் ஒரு புரியாத மன அமைதி நிறைந்தது. அர்ஜுன் இதையெல்லாம் மிகவும் கவனமாக கவனித்துக் கொண்டிருந்தார். அவருக்கு இந்த மாற்றம் மறைவாக இருக்கவில்லை. இந்த உறவு இனி வெறும் சேவையோடும் பொறுப்போடும் மட்டும் நின்றுவிடவில்லை என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். ரியானின் முகத்தில் மாறும் பிரகாசம், அவனது மெல்ல திறக்கும் மனம், நந்தினியின் கண்களில் அவனுக்காக தெரியும் அக்கறை, இவையெல்லாம் இவ்விருவருக்கும் இடையே இரக்கத்தினாலோ பொறுப்பினாலோ மட்டுமே உருவாகாத ஒரு அன்பை ஏற்பட்டிருப்பதை அர்ஜுனுக்கு உணர்த்தின. இது தானாக உருவான உண்மை நிறைந்த ஒரு பந்தம். அர்ஜுன் தன் மகனை நீண்ட காலத்திற்கு பிறகு மீண்டும் வாழ்க்கையை நோக்கி திரும்புவதை கண்டார்.
இந்த மாற்றத்திற்கு பின்னால் இருந்த மிக முக்கிய காரணம் நந்தினிதான். மறுபுறம் நந்தினி இப்போது இந்த வீட்டில் ஒரு அந்நியரை போல இருக்கவில்லை என்பதையும் அவர் கண்டார். அவளது எளிமை, அர்ப்பணிப்பு மற்றும் அவளது நற்குணம் ஆகியவை இந்த வீட்டை சமாளித்தது மட்டுமல்லாமல் மாறாக அதை உண்மையிலேயே ஒரு வீடாக மாற்றி கொண்டிருந்தன. இந்த புரிதலினாலேயே அர்ஜுனின் மனதில் ஒரு பெரிய முடிவு உருவாக தொடங்கியது. ஒரு நாள் இந்த விஷயத்தை வார்த்தைகளில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று அவர் தீர்மானித்தார். நந்தினி, நீ விரும்பினால் இந்த வீட்டின் மருமகளாக மாறலாம் என்று அவர் நேரடியாக அவளிடம் கூறினார். இது வெறும் ஒரு சாதாரண கோரிக்கை மட்டுமல்ல, கடந்த பல நாட்களாக அவர் உணர்ந்து வந்த அந்த உணர்வின் வெளிப்பாடு. அவரை பொறுத்தவரை இந்த முடிவு ரியானின் எதிர்காலத்தோடு மட்டும் தொடர்புடையது அல்ல, நந்தினி இப்போது இந்த வீட்டின் தேவையாகவே மாறிவிட்டாள் என்ற உண்மையோடும் பிணைக்கப்பட்டிருந்தது. அவர் தயங்காமல் இந்த விஷயத்தை நேரடியாக அவள் முன் வைத்தார். இதை கேட்டதும் நந்தினி சில கணங்கள் முற்றிலும் உறைந்து போனாள். அவளுக்கு இந்த தருணம் ஒரு திடீர் அதிர்ச்சியைப் போல இருந்தது. அவளது இதயம் பதறியது. அவளது முதல் எதிர்வினை மகிழ்ச்சியாக இல்லை, மாறாக குழப்பமும் பயமும் தான். காலடி எடுத்து வைக்க தைரியம் வராத ஒரு புதிய உலகத்தின் கதவு தன் முன்னே திடீரென திறக்கப்பட்டது போல் அவள் உணர்ந்தாள். அவள் தன் வாழ்க்கையின் நிஜத்தை பார்த்தாள். அவள் ஆதரவற்றவள். அவளுக்கு குடும்பம் என்று எதுவும் இல்லை, சமுதாய அடையாளமும் இல்லை. இந்த பெரிய வீட்டின் கௌரவத்திற்கு ஈடாக வைப்பதற்கு அவளிடம் எந்த பெயரும் பின்னணியும் இருக்கவில்லை. இந்த வீட்டின் கம்பீரத்திற்கும் ஆடம்பத்திற்கும் முன்னால் தான் மிகவும் சிறியவள் என்று அவள் நினைத்தாள். தன் கடந்த காலமும் தன் நிலைமையையும் இந்த வீட்டின் வாசற்படியை அடைந்த உடனேயே கேள்விகளாக மாறிவிடுமோ என்று அவள் பயப்பட தொடங்கினாள். இவ்வளவு பெரிய வீட்டில் தனக்கான இடம் என்னவாக இருக்கும்? மக்கள் இந்த உறவை எந்த கோணத்தில் பார்ப்பார்கள் என்று அவள் சிந்திக்க தொடங்கினாள். ஆதரவு கிடைப்பதும் ஒரு பெரிய வீட்டின் மருமகள் ஆவதும் முற்றிலும் வேறுபட்ட இரு விஷயங்கள் என்பது அவளது மனதில் தெளிவாக இருந்தது. இந்த உறவு உணர்ச்சிகள் சார்ந்தது மட்டுமல்ல, சமூகத்தின் பார்வையிலும் மிகவும் பெரியது. ஒருவேளை தான் இந்த பொறுப்பை நிறைவேற்ற முடியாமல் போய்விடுமோ என்று அவள் அஞ்சினாள். அவளது சுயமரியாதையும் அவளை உள்ளுக்குள் தடுத்து கொண்டிருந்தது. நந்தினியின் மனதிலிருந்த இந்த தயக்கத்தை அர்ஜுன் உணர்ந்தபோது அது அவரை உள்ளூர காயப்படுத்தியது. உறவுகளுக்கும் உணர்வுகளுக்கும் இடையே அடிக்கடி வந்து நிற்கும் அதே இடைவெளி மீண்டும் தன் முன்னே வந்து நின்றுவிட்டதாக அவர் உணர்ந்தார். நந்தினியின் மனதில் தோன்றிய இந்த மறுப்பு அர்ஜுனனின் இதயத்தில் மிக ஆழமாக இறங்கியது. அன்று இரவு அர்ஜுன் தன் அறையில் வெகு நேரம் வரை அமர்ந்திருந்தார். வீட்டில் அமைதி நிலவியது. ஆனால் அந்த அமைதியை விட அவரது மனம் மிகவும் கனமாக இருந்தது. பல வருடங்களாக அடக்கி வைக்கப்பட்டிருந்த கடந்த காலம் மீண்டும் அவரது நினைவுகளில் திரும்பியது. அதே தொழிற்சாலை, அதே விபத்து, அதே ஒரு அலட்சிய தருணம். அதற்கு பிறகு எல்லாவற்றையும் பணத்தாலும் அதிகாரத்தாலும் மறைத்தது. அந்த நேரத்தில் அவர் தனது பதவி, கௌரவம் மற்றும் வியாபாரத்தை காப்பாற்றி கொண்டார். ஆனால் ஒருவேளை அன்றே அவர் தன் மன அமைதியை இழந்துவிட்டார். பல வருடங்களாக அவர் வெளிப்படையான வெற்றியுடன் வாழ்ந்து வந்தார். ஆனால் உள்ளுக்குள் எங்கோ குற்ற உணர்ச்சி எப்போதும் அவருடனேயே இருந்தது. இப்போது நந்தினி இந்த வீட்டில் இருந்தபோதும் அவளது முகத்தில் அந்த பழைய விபத்தின் நிழல் அவருக்கு தெரிந்த போதும் உண்மையை சொல்லும் தைரியத்தை அவரால் திரட்ட முடியவில்லை. ஆனால் நந்தினியின் மறுப்பு அவருக்குள் இந்த கடைசி சுவரையும் உடைத்து விட்டது. இப்போது தான் உண்மையை சொல்லவில்லை என்றால் மீண்டும் அதே தவறை செய்துவிடுவோம் என்று அவர் உணர்ந்தார். அடுத்த நாள் அவர் தன் மனதை திடப்படுத்தி கொண்டு பல வருடங்களாக தனக்குள் மறைத்து வைத்திருந்த அந்த உண்மையை நந்தினியின் முன் வைத்தார். நந்தினியின் தந்தை தொழிலாளியாக வேலை செய்த கம்பெனி தான் நடத்திய அதே கம்பெனி தான் என்பதை அவர் வெளிப்படையாக கூறினார். நந்தினியின் தந்தை உயிரை இழந்த அந்த விபத்து வெறும் விபத்து மட்டுமல்ல, அதில் தனது அலட்சியமும் தவறான முடிவுகளும் பங்கு வகித்தன என்பதையும் அவர் ஒப்புக்கொண்டார். அந்த தொழிலாளி யாரோ அறியாத மனிதர் அல்ல, அவர் நந்தினியின் தந்தை. இந்த உண்மை அவரது குற்ற உணர்வை மேலும் கனமாக்கியது. அவர் அந்த பழைய காலத்தின் ஒவ்வொரு அடுக்கையும் அவிழ்த்து முன்வைத்தார். விபத்திற்கு பிறகு அவர் தனது பொறுப்பை நேர்மையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த துயரத்தில் இருந்த குடும்பத்தை பார்ப்பதற்கு பதிலாக தன் செல்வாக்கை பயன்படுத்தி ஒட்டுமொத்த விஷயத்தையும் மறைத்து விட்டார். பணத்தால் குரல்கள் அடக்கப்பட்டன. காகிதங்களில் உண்மை மாற்றப்பட்டது. வாழ்க்கை வெளிப்படையாக முன்னோக்கி நகர்ந்தது. ஆனால் இந்த முன்னேற்றம் உலகின் பார்வைக்கு மட்டுமே. அவருக்குள் அது ஒருபோதும் முடியவே இல்லை. அவர் பல வருடங்களாக இந்த குற்ற உணர்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். இப்போது அதே விபத்தின் தாக்குதலை சந்தித்த அந்த சிறுமி இன்று தன் முன்னே நந்தினியாக நிற்கிறாள் என்பதை அறிந்ததும் அவரது தலை தன் சொந்த கடந்த காலத்தின் முன்னே குனிந்தது. இந்த உண்மையை கேட்டதும் நந்தினியின் உலகமே ஒரு கணத்தில் உறைந்து போனது.
இத்தனை வருடங்களாக ஒரு துயர சம்பவமாக மட்டுமே அவளுக்குள் இருந்த வலி இப்போது திடீரென ஒரு முகத்தோடும் ஒரு பெயரோடும் ஒரு பொறுப்பான மனிதரோடும் பிணைக்கப்பட்டு விட்டது. தன் கடந்து போன வாழ்க்கை, பெற்றோரின் பிரிவு, 12 வயதில் சந்தித்த தனிமை, கோயிலின் அருகே கழித்த இரவுகள், பசி, அவமானம், போராட்டம் என அனைத்துமே மீண்டும் தன் முன்னே வந்து நிற்பது போல் அவள் உணர்ந்தாள். எந்த மனிதரின் அலட்சியமும் அதன் பிறகு அவரது மௌனமும் தன் உலகத்தை சீரழித்ததோ அந்த மனிதர் இன்று தனக்கு ஆதாரமாக மாற விரும்புகிறார். இதையெல்லாம் கேட்டதும் நந்தினியின் மனம் உள்ளூர நடுங்கியது. அவளது முன்னே அதே மனிதர் நின்று கொண்டிருந்தார். ஆனால் அவரது கண்களில் முதன்முறையாக குற்ற உணர்ச்சி மட்டுமல்லாமல் உண்மையான மன வருத்தத்தையும் அவளால் பார்க்க முடிந்தது. இந்த சூழ்நிலை மிகவும் சிக்கலானதாக இருந்தது. அவளுக்குள் ஒரே நேரத்தில் பல உணர்வுகள் கொந்தளித்தன. கோபம், வலி, வெறுப்பு, கருணை மற்றும் புரிதல். தன் முழு வாழ்க்கையுமே ஒரு புதிய திருப்பு முனையில் வந்து நிற்பது போல அவளுக்கு தோன்றியது. அங்கிருந்து அவளால் தன் கடந்த காலத்தை விட்டு ஓடவும் முடியாது, அதை வெறுப்பாக மட்டுமே மாற்றிக்கொள்ளவும் முடியாது. அர்ஜுன் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டது மட்டுமின்றி அதை தனது வாழ்க்கையின் கடனாகவும் கருதினார். இது வெறும் ஒரு துயர சம்பவம் மட்டுமல்ல, தன் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒழுக்கக்கேடான தவறு என்று அவர் வெளிப்படையாக கூறினார். இந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுபட தான் முயலவில்லை என்றும் அவர் கூறினார். பணம் ஒருபோதும் ஒரு மகளின் வாழ்க்கையையோ, ஒரு மனைவியின் கணவனையோ அல்லது ஒரு குடும்பத்தின் ஆதாரத்தையோ திரும்ப கொண்டு வர முடியாது என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் தலைகுனிந்து தன் குற்றத்தை ஒப்புக்கொள்வதிலும் அந்த வழிக்கு தன்னை பொறுப்பாளியாக ஏற்றுக்கொள்வதிலும் மட்டுமே பிராயச்சித்தத்தின் பாதை தொடங்குகிறது என்பதையும் அவர் புரிந்திருந்தார். இந்த உணர்வோடுதான் அவர் நந்தினியின் முன் தன் மிகப்பெரிய உண்மையை வைத்தார். இது தன் கடன் என்றும் இதை தன்னால் ஒருபோதும் முழுமையாக அடைக்க முடியாது என்றும் அவர் கூறினார். ஆனால் தனது மீதி வாழ்க்கையை அந்த கடனை ஏற்றுக்கொண்டபடி உண்மையோடு வாழ விரும்புவதாக தெரிவித்தார். அவரை பொறுத்தவரை நந்தினியை தன் மருமகளாக்குவது என்பது ஒரு சமூக திட்டமோ அல்லது வசதிக்காக எடுக்கப்பட்ட முடிவோ அல்ல. அதை தனது பிராயச்சித்தத்திற்கான ஒரு பணிவான வழியாகவே அவர் கருதினார். நந்தினி இந்த வீட்டை தன் வீடாக ஏற்றுக்கொண்டால், இந்த உறவை ஏற்றுக்கொண்டால், ஒரு வெற்றி பெற்ற வியாபாரியாக இல்லாமல் தன் தவறுக்கு முன் தலைகுனிந்த ஒரு சாதாரண மனிதனாக தன்னால் வாழ முடியும் என அவர் நினைத்தார். இதையெல்லாம் கேட்ட பிறகும் நந்தினி நீண்ட நேரத்திற்கு அமைதியாக இருக்க முடியவில்லை. அவளது மனதிற்குள் பெரும் கொந்தளிப்பு நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த போராட்டத்திற்கு மத்தியிலும் அவள் இன்னொன்றையும் கவனித்தாள். அர்ஜுனின் குனிந்த தலை, அவரது நடுங்கும் குரல் மற்றும் அவரது கண்களில் பல வருடங்களாக வளர்ந்திருந்த அந்த மனவர்த்தம். இந்த மனவர்த்தம் போலித்தனமானது அல்ல, ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளும் உணர்வும் அல்ல. மிகவும் தாமதமாக இருந்தாலும் தன் குற்றத்தை உண்மையிலேயே உணர்ந்த ஒரு மனிதனின் வழி அது. தன் முன்னே நிற்கும் மனிதர் இப்போது தனது பதவி, பணம் அல்லது அதிகாரத்தின் பலத்தால் பேசவில்லை என்பதை நந்தினி உணர்ந்தாள். அவர் தனது குற்றத்திற்கும் தனது மனிதநேயத்திற்கும் இடையே நின்று கொண்டு பேசிக் கொண்டிருந்தார். மெல்ல மெல்ல அவளுக்குள் ஒரு தெளிவான முடிவு உருவாக தொடங்கியது. தனக்கு முன்னே வைக்கப்பட்டுள்ள உறவு இரக்கத்தினால் வந்தது அல்ல என்பதை அவள் புரிந்து கொண்டாள். அது தன் குற்றத்திலிருந்து ஓட விரும்பாத ஒரு மனிதனின் உண்மையான மன வருத்தத்திலிருந்து பிறந்தது. ரியானுடன் தனக்கிருந்த உறவும் பொய்யானது அல்ல என்பதை அவள் உணர்ந்தாள். இந்த வீட்டில் அவள் உணர்ந்த அந்த அன்பு வெறும் ஆதாரத்திற்கான போலி மாயை அல்ல. வெகுநேர சிந்தனைக்கு பிறகு சில நேரங்களில் வாழ்க்கை உடைந்த பாதைகளுக்கும் ஒரு புதிய அர்த்தத்தை தருகிறது என்ற உண்மையை அவளது மனம் ஏற்றுக்கொண்டது. அவள் அர்ஜுனனின் குற்றத்தை மறக்கவில்லை, ஆனால் அவரது மன வருத்தத்தின் உண்மையை புறக்கணிக்கவும் இல்லை. இறுதியாக அவள் இந்த உறவை ஏற்றுக்கொண்டாள். இந்த முடிவு கட்டாயத்தினால் எடுக்கப்பட்டதல்ல, மாறாக ஒரு ஆழமான மானுட புரிதலினால் எடுக்கப்பட்டது. அவள் இரக்கப்பட்டு சம்மதிக்கவில்லை, அந்த உண்மையான மன வருத்தத்தை கண்டு மட்டுமே சரி என்றாள். அவளது இந்த முடிவில் அவளது சொந்த போராட்டத்திற்கான மரியாதையும் இருந்தது. சில நேரங்களில் வலியின் மத்தியிலிருந்தே புதிய உறவை உருவாக்கிவிடும் அந்த மனித நேயத்திற்கான அங்கீகாரமும் இருந்தது. இந்த முடிவு எளிதானது அல்ல, ஆனால் அந்த சிரமத்தில்தான் அவளது ஆத்மாவின் பலம் மறைந்திருந்தது. சில காலத்திற்கு பிறகு அதே வீட்டில் ஒரு எளிமையான ஆனால் மிகவும் உணர்வுபூர்வமான திருமணம் நடைபெற்றது. நந்தினி மற்றும் ரியானின் திருமணம் எந்த ஒரு பெரிய ஆடம்பர விழாவாகவும் இருக்கவில்லை. அது உடைந்த 3 வாழ்க்கைகள் மீண்டும் ஒன்றிணைந்த ஒரு தருணமாக இருந்தது. ரியானின் முகத்தில் மன நிறைவு இருந்தது. நந்தினிக்குள் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்திருந்தது.
அர்ஜுனனின் முகத்திலோ பல வருடங்களுக்கு பிறகு ஒருவேளை அவர் நீண்ட காலமாக உணராத ஒரு அமைதி தென்பட்டது. அந்த அமைதி எந்த ஒரு வெற்றிக்கும் உரியது அல்ல. அது ஏற்றுக்கொள்ளுதல், பிராயச்சித்தம் மற்றும் மனிதநேயத்தின் அமைதி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.